ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பாக எப்படி இருக்குன்னு இப்போ இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் வந்து ஒரு குடினால் எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினாலே சமூகம் வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லிருக்காங்க சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடித்தா அவங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுகிறாங்களா? குடியை பற்றி யாரும் பேசுகிறாங்களா? யாராவது ஒரு இப்போ ஒரு யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒன்று சொல்கிறாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மோது சம்மந்தம் எத்தனை படம் வந்துருக்கு? அரசியல் சொல்லுவாங்களா? இன்றைக்கி அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மாவை மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் சினிமாக்காரங்க இவ்வளோ கூத்தாடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல விஷயம் யாரும் நீ அவனுக்கு குறை சொல்கிறது, இவன் அவனுக்கு குறை சொல்கிறது, நீ இவ்வளோ பண்ணலையா, நீ இவ்வளோ பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுகிறாங்களா? நல்ல விஷயம் போய் இங்கே சினிமா தாங்க. இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். நாங்கள் கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் இருந்து அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது. அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதே என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் போடுறீங்க, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்றைக்கி ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பார், ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கெட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள், ஏன்னா நான் நல்லா சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை தாய் பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்கள் கூத்தாடு கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடு பெருமை நினைப்போம். என்னென்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லேயே சென்சார் போகிற முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்போது உடல்நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். யார் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் 150 படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா
103 படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பிகினிங்கை குடியை கெடுக்கும், புகை பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையிலையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு மக்களும் அக்கறைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்ட்டருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பானது படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது. அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல் விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், ஒரு 10 பேரை அனுப்பி விட்றேன். நல்ல கதைகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டாக இந்த சீகர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன பார்த்தீங்களா? அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பயணத்தில் இப்போது மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற, நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷிதா. நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே. அப்படிவா? ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் கம்பீரம், அந்த லுக்கு. பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம். அவ்வளோ அழகான கண். ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா? நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துட போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபி நக்ஷத்ரா ரொம்ப க்யூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொஹரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் வில்லன் எங்கே? ஒரு வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா, உட்காருப்பா. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்குது. டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு முயற்சிருக்கிற எஜமானி அம்மா தயாரிப்பாளர், அவங்க வந்து எவ்வளவு அமைதியாக அதாவது ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா, ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு. இந்த சீக்கிரம்னு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, அது நல்லா தானே போயிட்டுருக்கு. இதில் எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். நீங்கள் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு?
அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுறேன்னா இது ஒரு கலைத்துறை, இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான், சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க. ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது. இதே புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசுனாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்பா கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கலை. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்குது? யார் வேணாலும் அரசால் வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார், கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார். ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்தையும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க.